தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் விருப்பமனு பெறுவதற்கான கால அவகாசம் இன்று ஒருநாள் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் போயஸ் கார்டன் முகாம் அலுவலகத்தில் கழக உடன்பிறப்புகள் ஆர்வத்துடன் விருப்பமனு பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விரும்பும் கழக உடன்பிறப்புகளிடமிருந்து கடந்த 18ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விருப்பமனு பெறப்படும் என கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் உள்ள கழக முகாம் அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி முதல் விருப்பமனு விநியோகிக்கப்படும் நிலையில் கடந்த 5 நாள்களாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பெரும் திரளான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்வத்துடன் விருப்பமனு பெற்று பூர்த்தி செய்து வழங்கினர். இதனிடையே கழக உடன்பிறப்புகள் பலரும் விருப்பமனு பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டதற்கு இணங்க தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கால அவகாசத்தை இன்று ஒருநாள் மாலை 7 மணி வரை உரிய கட்டணத்தை செலுத்தி விண்ணப்ப படிவுகளை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்துள்ளார். அதன்படி 6வது நாளான இன்று கழக முகாம் அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகிக்கப்படுகிறது. மாலை 7 மணிக்குள் விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்பதால் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் விருப்பமனுவை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காணும் உற்சாகத்தில் பெரும் திரளான கழகத்தினர் விருப்பமனு பெற உற்சாகத்துடன் குவிந்து வருவதால் போயஸ் கார்டன் முகாம் அலுவலகமே களை கட்டியுள்ளது.